நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுற இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடியது இந்த ஓவலேஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஓவலேஷன் நாட்களை வந்து துல்லியமாக நீங்கள் ட்ராக் பண்ணணும். இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுதான் உங்களுடைய கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய முதல் படி அப்படிங்கிறது. 2வது வந்து நீங்கள் ரெகுலர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லியும் முயற்சி பண்ணுறத விட ஒரு 2லேருந்து 3 நாட்கள் ஒரு முறை வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து அதிகரிக்கும். கன்சம்ப்ஷனுக்கும் ரொம்பவே நல்லது இந்த ரெகுலர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. 3வது வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். தேவையில்லாமல் கவலைகளை தவிர்த்துடுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. மன அழுத்தம் ஹார்மோன் சமநிலையை பாதிக்கும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறத குறைச்சிடுங்க. ஹெல்த் டயட் வந்து ரொம்பவே முக்கியம். உங்கள் உணவில் வந்து காய்கறிகள், பழங்கள் இல்லை அப்படின்னா சத்தான தானியங்கள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். ப்ராப்பரான ஸ்லீப் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு குறைந்தது 7லேருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் எடுத்துக்கோங்க. இது உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது மாதிரியான 5 முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினாங்களே நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த 5 விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும். நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்